الحمد لله الحمد لله المتوحد بجلال ذاته وكمال صفاته المتقدس في نعوت الجبروت عن شوائب النقص وسماته، والصلاة والسلام على نبيه محمد المؤيد بساطع هججه وواضح بيناته، وعلى آله وصحابه هداة طريق الحق وهماته. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صلى علي واحدة صلى الله عليه أسرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லை இல்லா வெளிவானிலே நில்லாத சுழன்றோட நியமனம் செய்த அருள் நாயகன், சொல்லாலும் மனதாலும் தொட ஒணாத பெரும் ஜோதி, கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் நட்டவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேற்றும் அளவில் எமபயன் கடச் செய்பவன், அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற நித்திய ஜீவன் நிரந்தர அரசன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே வான்புகழும் மாண்புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி கரையகற்றி மறைபுகட்டை வையகத்திலே வந்துதித்த ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்தில் துயில் கொண்டும் மறைந்தும் மறையாது இளங்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும், முஹம்மதனும் சமுத்திரத்திலே மூழ்கி முக்கி போய் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த உத்தம ஸஹாபா பெருமக்கள் மீதிலும், அவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழியை தன் வாழ்வியலாக கொண்டு உயரிய நிலையை அடைந்த தாபிஊன்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், துயர்ந்தோரை தொடர்ந்தோர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், நுகபாக்கள், நுஜபாக்கள், புதலாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், மூமினீன்கள் என் சக அத்தனை பேர் மீதிலும் வல்லவன் அல்லாஹ்வின் ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் பந்தனமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. எந்த நாளிலே கியாமத்து நிலை கொள்ளும் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, ஏழைகளின் வசந்த காலம் பெருநாள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, எந்த நாள் நாட்களுக்கெல்லாம் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, அந்த சங்கையான நன்னாளிலே ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்விடத்தில் வீற்றிருக்கின்ற இறை அன்பர்களே, அல்லாவும் ரசூலும் எதை ஏவினார்களோ அதை எடுத்தும் விலக்கியதை தடுத்தும் வாழ்வதற்கு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, குன்னனம் சொல் கொண்டு குவளையமாதை உண்டு பண்ணி அதன் சூட்சமத்தை, ரகசியத்தை, அதன் கடிவாளத்தை தன்னகத்தை வைத்து இதனை மிளிரச் செய்ய ஹாத்தமுன் நபி சர்தார் ஆலம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை அனுப்பி அவர்கள் கொண்டு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் கட்டி எழுப்பினான். அன்று முதல் இன்று வரை, ஒட்டகை காலம் முதல் இன்று வரை இனிமேலும் இந்த இஸ்லாம் நிலை கொள்ளும் என்பதே வேத வாக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எதிர்கால கணிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10 வருடத்தினுடைய சீரமைப்பை, அரசியல் திட்டங்களை வகுத்தனர். ஆனால் அவர்கள் கோர்வை செய்த, தேடிய, எழுதிய எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் எங்கள் ஹபீபுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் சொல்லிய, செய்த, காட்டிய, அடையாளப்படுத்திய ஒவ்வொன்றும்
இன்றைக்கு 14 நூற்றாண்டுகள் கடந்தும் சாகா வரம் பெற்றதாய் எங்களுக்கு முன்னால் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6 விடயத்தை ஈமான் கொண்ட அன்தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, வானவர்களை ஈமான் கொண்டு, வேதங்களை ஈமான் கொண்டு, ரசூல்மார்களை ஈமான் கொண்டு, நியாய தீர்ப்பு நாளை ஈமான் கொண்டு, கலாகதிரை ஈமான் கொண்டு, நல்லதும் தீயதும் அவன் நாட்டப்படி என்பதனை ஈமான் கொண்ட ஒரு மூமினுக்கு 5 விடயம் விதிவிலக்காய் வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாத்தில் முக்கியமான பிரதானமான அடையாளப்படுத்தப்பட்ட அமல் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜி. இது இருந்த போதிலும், இந்த அமலிற்கு அல்லாஹ் கூலி தந்த போதிலும் ஒரே ஒரு அமலை தனக்கும் சாடிக்கொண்டான். அந்த அமலை அல்லாஹ் அன்று முதல் இன்று வரை தன் முன்னால் தனக்கு பின்னாலும் முதலும் முடிவும் இல்லா, தனக்கு முன்னும் பின்னும் இல்லா, முதலோன் மூத்தோன் வல்லவன் அல்லாஹ், மன்னவன் அல்லாவும் விண்ணவர்களும் புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஒரு அமல் செய்கின்றனர். அந்த அமலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே மிக துல்லியமாய் கூறுகிறான். எப்படி? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதில் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். முஃமின்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான். முஃப்லிஹீன்களே, முஹ்லிஸீன்களே, மூமினீன்களே, முத்தகீன்களே, இறையச்சதாரிகளே, அவர்களை விதித்து அல்லாஹ் சொல்கிறான், எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த ஸலவாத்தினுடைய மகிமை நாங்கள் அறிந்தால் மதீனத்திற்கு தவண்டு செல்வோம். மதீனமா நகரத்திற்கு தவண்டு செல்வதற்கு ஆசைப்படுவோம். கண்ணியமானவர்களே, அந்த அளவிற்கு அருளை, கடாட்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அந்த பேரின் மகத்துவம், மகாத்மிகம் என்ன? அவர்களை அறியாது அவருடைய செயற்பாடை எப்படி புரிய முடியும், ஏற்க முடியும், நடத்த முடியும்? அவர்கள் யார்? போன்ற சாதாரண மனிதரா அல்லது அவர்கள் போன்று நாமா? அவர்கள் யார்? அவருடைய ஷரியத்தான ஜஸதியத் எங்களை போன்றதா? நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய அறிவிற்கும் புலனிற்கும் புரியாது புதிரே எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சஹ்லு தஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மா அராத அல்லாஹ் தஆலா அயன்ஃபக ரூஹ ஃபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃபகஹு ஃபீஹி பிஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹை ஊத நாடிய பொழுது பெருமானாருடைய பேரை கொண்டேதான் அந்த ரூஹை ஊதினான். வஸம்மாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பின்னர் அவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரையும் சூடினான். வகன்னாஹு பி அபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் தந்தை என்ற பட்டத்தையும் அங்கேயே அல்லாஹ் சூடினான். பெருமானாருடைய வயது இல்லை, நுபுவத்தின் அனுபவம், அவர்களுடைய அகமியம் யாருக்கும் தெரியாது. அதை தெரிந்தவன் வல்லாஹி அல்லாஹ் மாத்திரம். கண்ணியமானவர்களே, அவர்களின் சூட்சமும் ஷரியத்தும் தாற்பயமும் தத்துவமும் மகத்துவமும் மகாத்மீகமும் இவ்வையகத்தில் அறிந்தவர்கள், கண்டவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் என்று யாரும் கிடையாது.
நாம் அறிந்ததெல்லாம், கண்டவர்கள் கண்டதெல்லாம், உணர்ந்தவர்கள் உணர்ந்ததெல்லாம், பார்த்தவர்கள் பார்த்ததெல்லாம், புரிந்தவர்கள் புரிந்ததெல்லாம், தெரிந்தவர்கள் தெரிந்ததெல்லாம் அவர்களுடைய ஷரியத்திற்கும் தகுதிக்கும் தரத்திற்கும் ஏற்றா போலவே தவிர பெருமானாருடைய தரத்தின் உயரத்திற்கும் தகுதிக்கும் யாருமே புரியவில்லை. புரிய நினைத்தாலும் முடியாத ஒன்று. மனிதனுடைய கோலத்தை, தலையை மீமாகவும், இரண்டு கைகளையும் ஹாபாவாகவும், எங்களுடைய இடுப்பை மீமாவாகவும், காலை தாளாகவும் முஹம்மது என்ற வடிவிலே மனிதனை சரி கட்டி அந்த மனிதனின் தலையாய கடமையை, தொழுகையை அலிஃபது நிலை என்றும், ஹே ருக்கு என்றும், மீம் சஜிதாவென்றும், தால் இருப்பென்றும் அதனை அல்லாஹ் பரலாக்கி உம்மத்தினருக்கு கடமையாக்கி அந்த கடமையான தொழுகையிலே சலவாத்தை அவசியமாக்கி இருக்கிறான். எங்கே பெருமானாரின் உயரத்தின் உச்சம்? யார் அவரை இகழ நினைக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் அரபிய தீபகற்பத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 570 ஏப்ரல் 20 திங்கட்கிழமை வைகரை பொழுது பெருமானார் அரபிய தீபகற்பத்திலே பிறக்கின்ற முதல் 9000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் படைக்கப்பட்டு விட்டான். மனிதனின் அனுபவம் 10,000 ஆண்டுகள் இவ்வையகத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட முதல் ஜின்கள் முதல் கொண்டு மனிதன் வரையிலும் யாருக்கும் முஹம்மது என்ற பேரு வைக்கப்படவில்லை. அந்த பேரை இறைவன் பாதுகாத்து முதன்முறையாக எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கே புகழுக்குரியவன் என்று சூடினான். இந்த பேரை முன் சென்ற வேதங்களிலும் அஹமது ஹாமிது மஹமூது என்ற பல மாற்றமான முறையிலே அந்த பேருக்கு ஒப்பான, அதிலிருந்து பிரிந்த கலர்ந்த அந்த பேரை அல்லாஹ் உலகில் நாலாபாகமும் 8 திக்கும் நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு பறைசாட்டி கொண்டே இருந்தார். தன்னில் இருந்து 600 ஆண்டு கோடி காலம் அஹதும் அஹமதும் ஆசையுமாம் அல்லாஹ் முஹம்மது மௌஷூக்குமாம். கடல் பொங்கி விந்தாகி ஆஷூக்கும் அஷூக்கும் தானாகி லாசக்க உருவாகி வெளியாகி ஹூஹு லா தன்சதிக்கிறே நீ என் பிறவி நூரை முஹம்மதியாவை தன்னிலிருந்து ஆக்கினான். அனவின் நூரில்லா குல்லு செய்யும் மின்னூர் என்ற சூட்சமத்தை கன்சுல் மஹ்பியாவாகிய நாயகத்துடைய நாவலே உரைக்க செய்தான். மஹல்லியத்தான தாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம் மஷ்கூத் அன்ஹுல் கதீமுல் அமாவான மௌஜூத் எனும் செருவிலே அஹதத் வஹதத் வாஹிதியத்தாகி ஆலம் அர்வாஹ் ஆனதில் ஆலம் மிதாலாகி ஆலம் மஜ்சாமாகி ஆலம் இன்சான் ஆனபின் மஹதில்லா ஜலாலோடு ஜமாலும் பதீஉல் கமாலுமாகி பகுது கபூலற்ற லாகூத்து ஜபருத்து பகவான ஹூவியத்தினால் கஸ்ஸியற்றினின் தாளின் நிழல் பெற்றடிமை நான் வற்றுய் வேணும். கண்ணியமானவர்களே, இந்த கவி வரியிலே பெருமானாருடைய தகுதியும் தரத்தையும் எங்களை பற்றிய ரகசியத்தையும் மிக துல்லியமாய் மஸ்தான் சாஹிபு நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள். மறைக்கப்பட்ட கன்சுல் மஹ்பியா, புலனுக்கு புரியாத புதிராகிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாருடைய நாமம் மொழிந்தாலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வாஜிபாகி விடுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாமா சஹ்லுத் தஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு பேச முனைந்த தலைப்பு முஹம்மது என்ற நாமம் மாத்திரமே. முஹம்மது என்ற நாமத்தை சூடியவர்களின் தரம் என்ன, அந்த பேரின் மகாத்மீகம் என்ன, அது எங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பேரை பறைசாற்றியவன் யார், அந்த பேரின் மகத்துவம் என்ன. ஆளை பற்றி பேசவில்லை, பேரை பற்றி பேசினாலே திரவமானதை மையாகவும் திண்மமானதை பேப்பராகவும் எழுதும் இடமாகவும் தலமாகவும் மாற்றி எழுகடலை மையாக்கியும் பெருமானாரின் அகமியத்தை எழுத முனைந்தால் அவர்களுடைய தரத்தில் தகுதியில் ஒரு வீதத்தை கூட நாங்கள் எழுதி முடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஓமான ஓமேயம் கொண்டு பேசவில்லை, அவர்களின் தரத்தின் உண்மையை பேசுகிறேன். ஓமான ஓமேயத்தின் உச்சத்திலே நாங்கள் நின்று புகழ்ந்தாலும் 1000 அறிவாளிகளும் 1000 அறிஞர்களும் வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்து 1000 ஆண்டு கால ஆய்விலையும் வழங்கினாலும் பெருமானாருடைய தகுதியையும் தரத்தையும் தாற்பயத்தையும் தத்துவத்தையும் தத்துரூபமாய் அவர்களுடைய தகுதியில் 100ல் 1% கூட எங்கள் ஆயுள் முடிவென்ற வரையிலும் சொல்லி முடிக்க முடியாது என்பதே வல்லாஹி நிதர்சனமான உண்மை. கண்ணியமானவர்களே,
எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை பற்றி அல்லாமா சஹ்லு தஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? லைஸ ஃபில் ஜன்னத்தி வரகத்துன் வ இஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூபன் அலைஹா. எங்கே? லைஸ ஃபில் ஜன்னத்தி வரகத்துன், சுவனத்திலே ஒரு இலைகளும் கிடையாது. இல்லா வ இஸ்மி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூபன் அலைஹா, பெருமானாருடைய பெயர் எழுதப்பட்டே தவிர சுவனத்திலே முளைக்க பெற்ற எந்த மரத்தினுடைய கிளைகளிலும் குலைகளிலும் முளைத்த துளிர்விட்ட எந்த இலைகளிலும் அவர்களுடைய பெயர் நாமம் கொண்டே தவிர எந்த இலைகளும் முளைக்கவும் இல்லை. லைஸ ஃபீஹா ஸஜரத்துன் இல்லா வ கரஸத் பிஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூனத்தில் நட்டப்பட்ட எல்லா மரங்களும் முஹம்மது என்ற பேர் நாமம் கொண்டே நட்டப்பட்டிருக்கின்றது. இப்திதாஉ ஜமீஅல் அஷ்யாஇ கான பிஸ்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வையகத்திலே உண்டாகிய எல்லா பொருளும் பெருமானாருடைய பேரு கொண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, உற்பத்தியாயிருக்கிறது. வஹத்முல் அம்பியாஇ அலைஹிமஸ்ஸலாம் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுடைய முற்றும் பெருமானாரை கொண்டேதான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அபுல் அப்பாஸ் அல் கஸ்ஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தகுல் மாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அன்னமா பாத்த நசீபு ஐனிக மின்ஹு, பெருமானாரை மரணித்து விட்டார் என்று நீங்கள் ஒரு காலமும் சொல்ல வேண்டாம். அவர்களை பார்ப்பதை விட்டு உங்களுடைய பார்வை தகுதி இழந்து விட்டது என்று சொல்லுங்கள் என்று அபுல் அப்பாஸ் அல் கஸ்ஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னாருடைய கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர், தௌராத்தை வேதமாக எடுத்தவர். இவர் ஊர் அறிய உலகறிய நபி ரசூல் வேதம் வழங்கப்பட்ட அந்த காலத்தின் நேரத்தின் கதாநாயகர், அல்லாஹ்வோடு அதிகம் பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்கள் அறிய அந்த மனிதர் தன் வாழ்நாளில் எந்த ஒரு நற்கர்மத்திலும் ஈடுபடவில்லை. 100 ஆண்டு காலம் மது மாது சூது கொலை களவு காமம் விபச்சாரம் என்று மூழ்கி முக்கி போய் தன்னை பாவத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி பாவத்தை துணிந்து செய்த ஒரு கொடிய மனிதராய் அவர் வாழ்ந்த போதிலும், அவரை அறிந்த அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவருக்கு இறுதி சடங்கு மரணப்படுக்கையில் அவருக்கு இறுதி கிரிகை எதுவும் செய்யாமல் உயிர் பிரிந்ததன் பின்னர் அவர் உடலை எடுத்து குப்பை மேட்டிலே தூக்கி எறிந்து விட்டனர். அல்லாஹ் அறிவிப்பு விடுக்கிறான். யாருக்கு? நபி ரசூல் வேதம் வழங்கப்பட்ட அல்லாஹ்வோடு அதிகம் உரையாடிய நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னார்களை அழைத்து இந்த மனிதருடைய இறுதி சடங்கை செய்து நல்லடக்கம் செய்யுமாறு அல்லாஹ் பணித்தான். ஒரு சாலிஹான மூமினுடைய ஜனாசாவை எப்படி அடக்க வேண்டும் என்ற தியரி முறைமை இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே அவரை சுத்தம் செய்து அடக்குங்கள் என்று அல்லாஹ் ஏவினான். ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வாழ்நாளிலே ஒரு நன்மை செய்த மனிதரா? மது மாது சூது கொலை கொள்ளை களவு காமம் விபச்சாரம் என்று சகல பாவத்திலும் விற்பன்னராகிய முழுமையாக பாவத்தை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாவத்தை துணிந்து செய்த ஒரு போலியை என்னை கொண்டு ஒரு சாலிஹான முறையிலே நல்லடக்கம் செய்ய சொன்னாயே, முடித்து விட்டேன், ஏன் சொன்னாய் என்று அல்லாஹ்விடம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், தௌராத்திலே வேதத்தை அவர் புரட்டுகின்ற பொழுது என் ஹபீபாய முத்து முஹம்மது ரசூலுல்லாவின் நாமம் கண்ட பொழுது தன் கரத்தை விரலை அவ்விடத்திலே வைத்து முத்தமிட்டு கொள்ளும் வழக்கம் அவருக்கு இருந்தது. தௌராத்திலே பெருமானாருடைய பேரை கண்ட மாத்திரத்தில் அந்த பேர் நாமத்தை தொட்டு முத்தமிடும் வழக்கத்தை தன்னகத்தே கொண்டதனால் 100 ஆண்டு காலம்
கொடிய பாவங்களில் ஈடுபட்டு மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்த ஊரறிய உலகாரிய பாவம் செய்த ஒரு பாவியை அல்லாஹ் ஒரு நபியை கொண்டு இறுதி கிரிகை சடங்கை செய்ய சொல்லி பணித்தான். அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து 70 ஹூர்லின்களை அவருக்கு நசீபாக்கினான். கண்ணியமானவர்களே, எங்கே இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாருடைய நாமம்? எங்கே இருக்கிறது? முஹம்மது என்ற பெயரை நாங்கள் மொழியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே சொல்லி எங்களுடைய நாவை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேரை சொல்லும் முன் ஸலவாத்து சொல்லும் மூமினாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபை தர வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு ஸலவாத்து சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். யார்? வல்லவன் அல்லாஹ் சகல சிருஷ்டிகளையும் அழகுறச் சமைத்த, தன் உயிருக்கு பங்கம், தன் உயிருக்கு கேடு என்று நினைத்து அக்காலத்திலே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவித்த கயவன் ஃபிர்அவுனுடைய வீட்டிலே அவனுக்கு எதிரான ஆண் குழந்தையை அவன் பராமரிப்பிலே அவன் மாளிகையிலே வளர்த்தெடுத்தான் அல்லவா? அந்த வல்லவன் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று. முனாஃபிகீன்கள் சொல்ல மாட்டார்கள், ஆதாரம் தேடுவார்கள். முனாஃபிகீன்கள் ஆதாரம் தேடுவார்கள். நாயகத்தை புகழ, பெருமானாருடைய பேர் கட்டு ஸலவாத்து சொல்ல எந்த நாவு தயங்குகிறதோ அவனை கஞ்சனாக அடையாளப்படுத்தி முனாஃபிக்காக அல்லாஹ் மறுமையிலே எழுப்புவான் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணியமானவர்களே, வையகத்திலும் சாபம், மறுமையிலும் சாபம். அல்லாஹ்வுடைய கோபமும் நித்தியமானது, நிலையானது, என்றும் மாறாது. அந்த மனிதருக்கு என்றும் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களை புகழ்ந்தால் மரண படுக்கையிலும் கூட களிமா தடுமாறாது. மரண வேளையிலும் கூட எங்களுடைய நாவு எங்களை மறக்காது. நாம் மணக்கும் அவர்களை புகழ்ந்த நாவு ருசி இழக்காது. பார்த்த கண்கள் பார்வை மங்காது. அவர்களை நேசித்த உள்ளம் என்றிலும் குன்றி போகாது, குறுகாது, இருள் சூழாது. அவர்களை புகழ்ந்த நாவும் என்றும் இறைவனை ஞாபகப்படுத்த நிராசையாகாது. இப்படி பெருமானாருடைய சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் சொல்லுகிறார்கள், மலரெல்லாம் ரோஜாவாக முடியுமா? முடியாது. அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் சொல்லுகிறார்கள், முஹம்மதுன் பஷர் லாக்கல் பஷர் பல் ஹுவ யாக்கூத்தும் பைனல் ஹஜர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எம் போன்ற மனிதர் அல்ல. கருங்கற்களுக்கு மத்தியிலே மாணிக்கத்தை போன்று எமக்கு மத்தியிலே எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் என்று அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் சொல்லுகிறார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை விட, பூமியை விட, கஅபாவை விட சிறந்தவர்கள் என்று அல்லாமா சுபகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி மகத்துவமும் மகாத்மீகமும் பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கு குர்ஆன் கிடைத்த கிறிஸ்துவுக்கு பின் 610ஆம் ஆண்டு ஹிரா குகையிலே லைலத்துல் கத்ர் இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹ்விடத்தில் இருந்து. அந்த குர்ஆன் வந்த நாள் 83 வருட 4 மாதத்தினுடைய 30,000 பகல் 30,000 இரவு 10,000 மாதத்தினுடைய சிறப்பை அது பெறுகின்றது என்றால், எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் இவ்வையகத்திலே அவதரித்த அந்த ஒரு நாள் இருக்கின்றது அல்லவா, அது 1000 லைலத்துல் கத்ர்களை விடவும் மேன்மையானது என்று அறிஞ பெருமக்கள் சொல்லுகிறார்கள். வேதம் வந்தது அவர்களுக்காக. தொழுகையின் முறையும் அவர்களின் பேரின் அமைப்பிலே, தொழுகை முறையும் அவர்களுடைய செயற்பாடு, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லா நற்கிரிகைகளும் அவர்களுடைய செயற்பாடு. அவர்களை பின்பற்றுகின்ற நாம் அவர்களை நேசிக்க, அவர்கள் பேரில் ஸலவாத்து சொல்ல, அவர்களை பின்பற்ற தயங்குவதும் ஆதாரம் தேடுவதும் நவீன சிந்தனை கொண்டு தன் மூளைக்கு வேலை கொடுத்து குர்ஆனை ஹதீஸை உதறி தள்ளுவதற்கான காரணம் என்னவோ நாங்கள் அறியவில்லையா? எங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அமை யுத்லில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா.
யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடி விட்டானோ அவனுக்கு காமிலான ஒரு ஷேக், ஒரு ஆசிரியர், ஆசான் கிடைக்காது. அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லாமல் அறிவை பெற்றால் அவனுக்கு பெருமானாருடைய அகமியம், தாப்பரியம், தத்துவம், மகாத்மிகம் என்றும் புரியாது. நுசுஹத்துல் மஜாலிஸ் முன்தகபுன் நபாயிஸ் என்ற கிதாபிலே இந்த வரலாற்று செய்தி இடம்பெறுகிறது. ஒரு முறை அன்னல் கஅபத தஸ்தாதினு ரப்பஹா ஃபி ஜியாரத்தில் முஸ்தபா ஃபி ஜியாரத்தி கபரில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை இறைவனிடத்திலே கஅபா இருகரம் கூப்பி கஅபா மன்றாடி நின்றது. கஅபா அனுமதி தேடி நின்றது. கஅபாவிற்கு கரம் என்று சொன்னதை கரம் இருக்கின்றது என்பதை புரியக்கூடாது. ஒரு மனிதனுக்கு வீரம் என்றால், அவனுக்கு சிங்கம் என்றால் அவனுக்கு 4 காலம் ஒரு வாழும் என்று புரியக்கூடாது. அவன் வீரத்தை சொல்கிறேன் என்று புரிய வேண்டும். கஅபா இறைவனிடம் மன்றாடி நின்றது பெருமானாரை சந்திப்பதற்கு. நாம் சிந்தனை செய்ய வேண்டும். கஅபா என்பது ஒன்றுதான். என்றைக்கு தவாப் நின்று விடுகிறதோ அன்றைக்கு உலகம் முடிந்து விடும். வானத்தை பூமியையும் அல்லாஹ் சேர்த்து விடுவான், அடித்து விடுவான், அழித்து விடுவான். தவாப் என்றும் நிற்காது. அப்படி இருக்க அந்த கஅபா பெருமானாரை தரிசிப்பதற்கு நாடுகிறது, உதவி தேடி நிற்கிறது. அல்லாஹ் அனுமதி வழங்கினான். கஅபா பெருமானாரிடம் சென்றது. நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு ஊரிற்கு ஒரு புனித தலம், இந்த பள்ளி போன்று ஒரு புனித தலம் இருக்கலாம். ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு மாகாணத்திற்கு, ஒரு நாட்டிற்கு, உலகம் முழுவதற்கும் 200 கோடி முஸ்லிம்களுக்கும் இவ்வையகத்திலே 4 பாகத்திலும் 8 திக்கும் வாழ்கின்ற மூளை முடுக்குகளில், சந்திகளில், தெருகளில், ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு மாகாண மாவட்டத்தில், மாநிலத்தில் வாழ்கின்ற, ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மூலையிலும் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஹஜ் செய்ய வேண்டும் என்றாலும், கஅபாவை தரிசிக்க வேண்டும் என்றாலும், இறை இல்லம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதர் இல்லம் ரவுலா ஷரீஃபையும் கண் குளிர கண்டு மகிழ வேண்டுமா? மக்கமா மதீனமா நகரம் நாட வேண்டும். இல்லை என்றால் இல்லை. அப்படி இருக்க உலகமே சங்கமிக்கும் அந்த கஅபத்துல்லா ஷரீஃப் பெருமானாரிடத்திலே சென்று விட்டால், நாங்கள் சென்றால் எங்கே கஅபா? கேள்வி வரலாம், நியாயம்தான். ஆனால் ஒரு ஊசி முனைக்குள் யானையை புகுத்த, ஒரு கடுகுமணிக்குள் 7 கடலை புகுத்த ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். ஒரு மில்லி வினாடியும் தாமதமின்றி ஒவ்வொரு ஊரிலும், நாடிலும், மாவட்ட, மாகாண, மாநிலத்தில், நாடுகள் கடந்து உயிர்களை ஒரு கணப்பொழுத்திலே 1000 கோடி மக்களை பிறப்பிப்பதும் ரூகை பறிப்பதும் ஒரு மலக்கிற்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். சிந்தனை செய்து பாருங்கள். இப்படியே அந்த கஅபா அல்லாஹ்விடம் அனுமதி தேடி, அனுமதி பெற்று பெருமானாரிடம் சென்றது. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். யா நபி அல்லாஹ், லா தஹ்தம்ம பிஸலாத்தின் ஃபஇன்னி அஷ்ஃபஉ. யா நபி அல்லாஹ், நீங்கள் 3 சாராரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம் என்று அந்த கஅபா சொன்னது. அந்த அழுகைக்கு கஅபா ஆறுதல் கூறியது. நாயகமே, உங்கள் உம்மத்திலே 3 சாராரை பற்றி நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று அந்த கஅபா சொன்னது. யார் அவர்கள்? மன் தாஃப பி, யார் என்னை தவாப் செய்தாரோ அவருக்கு நான் ஷஃபாத்து செய்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ், இவரை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். வமன் ஹரஜ ஃபலம் யப்லுகுனி, யார் என்னை நாடி வெளியாகி என்னை வந்தடையவில்லையோ அவருக்கும் நான் ஷஃபாத்து செய்கிறேன், அவரை பற்றியும் நீங்கள் கவலை கொண்ட வேண்டாம் நாயகமே யா ரசூலல்லாஹ். மூன்றாவதாக கஅபா சொல்லுகிறது, வமன் இஷ்தஹல் வுசூல இலைய வலம் யஜித் சபீலன், யார் உள்ளத்தில் ஆசை கொண்டு பாதையை பெற்றுக்கொள்ளவில்லையோ, என்னிடம் வந்தடையவில்லையோ,
ஏழ்மையாக பண பலமின்றி உடல் பலமின்றி கஅபாவை பார்க்க வேண்டும் வர வேண்டும் என்ற ஆசை கொண்டவராக இருக்கிறாரோ அவருக்கும் நான் ஷஃபாத்து செய்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். இந்த மூன்று சாராரையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கணக்கெடுக்க வேண்டாம், அவர்களை நான் பாரமேற்கிறேன் என்று கஅபா சொன்னது கண்ணியமானவர்களே. இந்த செய்தி நுசுஹத்துல் மஜாலிஸ் வ முன்தகபுன் நஃபாயிஸ் என்ற கிரந்தத்திலே கிதாபிலே பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்தலத ஹுப்பி பிகல்பி அபதின் இல்லா ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன்னார். யாருடைய உள்ளத்திலே என் நேசம் கலந்து விட்டதோ அந்த அடியானுடைய உடலை அல்லாஹ் நரகிற்கு இரையாக்க மாட்டான், ஹராமாக்கி விடுகிறான் என்று எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹ் தனக்கு வாஜிபாக்கி இருக்கிறான், வானவர்களுக்கு ஆகமாக்கி வாஜிபாக்கி இருக்கிறான், மூமின்களை அல்லாஹ் ஏவி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, மூமின்களுக்கு அவசியம், முனாஃபிகீன்களுக்கு அவசியம் கிடையாது. முஸ்லிம் என்ற போர்வைகளில் இருக்கின்ற முனாஃபிகீன்களுக்கு, இரையச்ச தாரிகள் என்ற முகஸ்துதியோடு அடையாளப்படுத்துகின்ற முனாஃபிகீன்களுக்கு பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது அவசியம் இல்லை. உண்மை இரையச்சம் குடிகொண்ட அகமும் புறமும் சுத்தமான இறை நெருக்கம் பெற்ற ஒரு மூமினான உண்மையான முத்தகையான விசுவாசிக்கு ஸலவாத்து சொல்வது அவசியம். கண்ணியமானவர்களே, நாங்கள் எந்த அமல் செய்தாலும் ஒவ்வொரு அமலும் தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டது, ஹஜ்ஜி வருடத்தில் ஒன்று, நோன்பு வருடத்தில் ஒன்று, இப்படி நேரம் குறிப்பிடப்பட்டது, காலம் குறிப்பிடப்பட்டது. இப்படியெல்லாம் நேரமும் காலமும் குறிப்பிட்டு சம்பந்தப்படுத்தப்பட்டதே எல்லா அமல்களும். ஆனால் ஸலவாத்திற்கு நேரமோ காலமோ இரவோ பகலோ எதுவும் கிடையாது. ஸலவாத்து நாங்கள் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா, ரவாஹுல் முஸ்லிம் வ அபூ தாவூத் வ நஸாஇ வ திர்மிதி. இந்த 4 கிரந்தத்திலேயும் பதிவு செய்யப்படுகிறது. யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான் என்று எங்கள் ஹபீபுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாமம் சொன்னால் பள்ளி முழங்க வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த செய்தியை உங்கள் காதில் புகுந்தும் கூட பெருமானாருடைய நாமம் கொண்டு ஸலவாத்து சப்தம் இன்னும் என் காதை எட்டவில்லையே. ஏன்? எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என் பேர் ஞாபகம் கூறப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என் பேர் நாமம் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், வமன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா, அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸை அடுக்கி கொண்டு போகிறேன், நீங்கள் எல்லோரும் நன்றாக காது கூர்ந்து கேளுங்கள். மன் ஸல்லா அலைய மின் உம்மத்தி ஸலாத்தன் முக்லிஸன் மின் கல்பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா ஸலவாத்தின், யார் உள்ளத்திலே இஹ்லாஸான நிலையிலே கள்ளம் கபடம் குபாடம் கலைந்து உள்ள சுத்தத்தோடு உள்ள பரிசுத்தத்தோடு யார் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ர ஸலவாத்தின், அல்லாஹ் அந்த மனிதருக்கு 10 ஸலவாத்து சொல்கிறான். வரஃபஅஹு பிஹா அஷ்ர தரஜாத்தின், 10 நிலைகளை தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். வ கதவலஹு பிஹா அஷ்ர ஹஸனாத்தின், 10 நன்மைகளை அவருக்கு அல்லாஹ் எழுதி விடுகிறான். வமஹா அன்ஹு பிஹா அஷ்ர ஸய்யாத்தி, 10 பாவத்தை அல்லாஹ் அவருக்கு அழித்து விடுகிறான். ரவாஹு நஸாஇ வ தபரானி வ பஸாரிலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அதே போல எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வ மலாயிகத்துஹு 70 ஸலவாத்தின் வ ரவாஹு அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். வானவர்கள் 70 தடவை ஸலவாத்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைசுமா குந்தும் ஃபஸல்லு அலைய, எங்கிருந்தாலும் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள்.
நீங்கள் வானமுகத்தை புலந்து நீங்கள் சென்று செலவாத்து சொன்னாலும், இரும்பு கோட்டையிலிருந்து செலவாத்து சொன்னாலும், பூமியை புலந்து சென்று செலவாத்து சொன்னாலும், மறைந்தும் மறையாது இருளிலும் வெளிச்சத்திலும் செலவாத்து சொன்னாலும், சலாத்தக்கும் தபிலகுனி, அந்த செலவாத்து பெருமானாரை எத்துகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ரவாஹு தபரானியிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமானவர்களே. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா அலைய பலகதனி ஸலாத்துஹு வ ஸல்லைது அலைஹி வ குதிப லஹு சிவா ذلك அஸ்ரு ஹஸனாத். யார் என் மீது ஸலவாத்து சொல்கின்றாரோ அவருடைய ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அவர்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், அவருக்கு 10 நலவுகள் எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ், நான் கூறவில்லை. என் நப்சிலே இருந்து எழுந்த ஒரு உவமான உவமையும் அல்ல, ஆதார நூலோடு சொல்லுகிறேன். எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், திர்மிதியிலே இந்த செய்தி பதிவாகிறது, இன்ன அவ்வலன் நாசி பி யௌமில் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். மறுமையிலே கியாமத் நாளிலே உயர்ந்த தரஜா உள்ள மனிதர் யார் தெரியுமா? ஏற்றமானவர் யார் தெரியுமா? என் மீது ஸலவாத்து சொன்னவர் என்று எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், குல்லு துஆஉன் மஹ்ஜூபுன் ஹத்தா யுஸல்லா அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு தபரானியிலே பதிவு செய்யப்படுகிறது. யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஸலவாத்து சொல்லாத நிலையிலே துஆ பிரார்த்தனை கேட்கிறாரோ அவருடைய பிரார்த்தனை திரையிடப்பட்டு விடும், அவருடைய பிரார்த்தனை உயர்த்தப்படாது. இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த். துஆக்கள் எல்லாம் வானத்திற்கு பூமிக்கு மத்தியிலே நின்றுவிடும். லா யஸ்அது மின்ஹு ஷையுன் ஹத்தா துஸல்லி அலா நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திர்மிதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஸலவாத்து கொண்டேதான் அந்த துஆவும் இறைவனை சென்றடை உயர்த்தப்படும் என்று எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், மன் துகிர்து இன்தஹு ஃபகத்திய ஸலாத்த அலைய கத்திய தரீகல் ஜன்னா. ரவாஹு தபரானி. யார் என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டாரோ அவர் சுவனத்தினுடைய பாதையை மறந்து விட்டார் என்று எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொல்லுகிறார்கள். அதே போல மன் நசிய ஸலாத்த அலைய கதீக தரீகல் ஜன்னா. மீண்டும் சொல்லுகிறார்கள், யார் என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டாரோ அவர் சுவனத்து பாதையை மறந்து விட்டார். யார் என் மீது ஸலவாத்து சொல்ல தவறிவிட்டாரோ அவர் சுவனத்து பாதையை தவறிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர்களே, அல் பகீல் துகிர்துமா இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி. யார் இந்த உலகத்திலே கஞ்சன் தெரியுமா? கஞ்சன் யார் தெரியுமா? அலா உக்பிருக்கும் பி அபகலின் நாஸ். கஞ்சன் என்றால் யார் என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சஹாபாக்கள் மத்தியிலே எங்கள் ஹபீபுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் யார்? பணம் படைத்து யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சப்படுவனா? எல்லா சௌபாக்கியங்களும் பெற்று மற்ற மனிதருக்கு கொடுக்காமல் தனக்கும் பிரயோஜனப்படுத்தாமல் கஞ்சப்படும் மனிதனா? இல்லை. கஞ்சன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் துகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி ஃபதாலிக அபகலுன் நாஸ். என் பேர் யாருக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு நான் யாருக்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்படுறனோ, யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஞாபகப்படுத்தப்பட்டு யார் ஸலவாத்து சொல்வதற்கு கஞ்சப்படுகின்றானோ, எந்த நாவு என் பேர் நாமம் கேட்டும் ஸலவாத்து சொல்லவில்லையோ, எந்த நாவு ஸலவாத்து சொல்ல ஆதாரம் தேடியதோ, எந்த நாவு பெருமானார் மீது ஸலவாத்து சொல்ல மறந்ததோ மறுத்ததோ மாறு செய்ததோ அந்த நாவு கொண்டவர்தான் கஞ்சன் என்று எங்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸலவாத்து சொல்ல தேவையில்லை, பெருமானாருடைய அகமியம் கூற தேவையில்லை, தொழுதால் போதும் என்று இருக்கிறோம், நோன்பு நோட்டால் போதும் என்று இருக்கிறோம். நன்றாக புரிய வேண்டும். அஹதவன் அல்லாஹ், சமதவன் அல்லாஹ், பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லா அல்லாஹ். அவன் சொல்லுகிறான் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஸலவாத்து சொல்லும்படி. அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லாமல், அவர்களை நேசிக்காமல், அவருடைய நேசம் எங்களுடைய உள்ளத்திலே
தழும்பாமல், உள்ளத்திலே அவர்களுடைய நேசம் நிறையாமல் நாங்கள் தொழுத தொழுகையெல்லாம், நாங்கள் நோற்ற நோன்பெல்லாம், நாங்கள் கொடுத்த சதகாவெல்லாம், நாங்கள் நாடி சென்ற ஹஜ்ஜெல்லாம் ஆற்றில் கரைந்த புலி போன்று ஆகிவிடும். கண்ணியமானவர்களே, பிரயோஜனமின்றி ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? குல், நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், உண்மையிலும் நீ அல்லாஹ்வை நேசிக்கின்றாயா, அன்பு வைக்கின்றாயா, ஆதரவு வைக்கின்றாயா, ஆசை வைக்கின்றாயா, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்று, யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உனது பாவத்தையும் மன்னிப்பான் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். இதனை சொல்ல சொன்னவன் அல்லாஹ். இது குர்ஆன் ஆயத்து. கண்ணியமானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாருடைய ஸலவாத்தின் மகிமையை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஏனைய இமாம்கள் சொல்லுகிறார்கள். அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் பாப்பா அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு, இந்த சிறந்திற்பிற்கு, இஸ்லாம் வருவதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு இறையச்சதாரிகளாக, மூமினாக நானும் நீங்களும் இவ்விடத்திலே குழுவியிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களும் என்பதே நிதர்சனமான உண்மை. அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்வது இருக்கின்றது அல்லவா, அது விலாயத்தெனும் வலித்தனத்தையும் கராமத்து என்னும் அற்புதத்தையும் ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் பாப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இமாமுனா ஷஅரானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனை நெருங்குவதற்கு மிக இலகுவான ஒரு வழி ஸலவாத்து. கண்ணியமானவர்களே, அதே போல நாங்கள் எல்லாம் அறிந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னார்களுக்கு பாடம் புகட்டியவர்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரிடம் சென்று படிக்க பணித்தானோ அந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹயாத்துன் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய மூதேவித்தனத்தை போக்கி சீதேவித்தனத்தை உண்டாக்கும் அமல் ஏதும் உண்டா என்று உலக நாலா பாகங்களிலும் சென்று ஏராளமான இறைநேசர்களிடம் நான் கேட்டேன், யாரும் பதில் கூறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களை அன்பித்து கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று. ஒரு மனிதனை மூதவித்தனத்தை போக்கி, ஒரு மனிதனுடைய நஜீஸை அகற்றி, ஒரு மனிதனை முழு மனிதனாக, ஒரு மனிதனுடைய பூரணத்துவத்தை, ஒரு மனிதனை சீதவியாக்கக்கூடிய ஒரு அமல் ஸலவாத்து. கண்ணியமானவர்களே, இதனை எங்களுக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன், உங்களில் ஒருவர் ஈமான் தாரியாக முடியாது, எங்களுடைய பிள்ளை பிச்சலங்களை விட, எம்மை பெற்ற தாய் தந்தையர்களை விட, இந்த உலகத்திற்கு நேசமான, நெருக்கமான, விருப்பமான எங்களுடைய உறவை விட பெருமானாரை நேசிக்காத வரையிலும் நாங்கள் எல்லாம் மூமினாக ஆக முடியாது. கண்ணியமானவர்களே, இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஃபலா ஸௌமுன் யஸிஹுன் வலா ஸலாத்துன் லிமன் தரக ஸலாத் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் மீது ஸலவாத்து சொல்லாத எந்த தொழுகையும் நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒப்புக்கொள்ளப்படாது என்று எங்களுக்கு இமாம் அறிஞ்ச பெருமக்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸலவாத்து என்பது அல்லாஹ்வின் அன்பை அகத்திற்கு சொந்தமாக்கும், நாயகத்தின் நேசத்தை நெஞ்சுக்கு சொந்தமாக்கும், துன்பத்தை தூராக்கும், இன்பத்தை பெற்றுத்தரும், வையக வாழ்வில் வசந்தம் பெறச் செய்யும், எல்லா நோய்களை விட்டும் நிவாரணத்தை தரும், எங்களுடைய மன அமைதியையும் திருப்தியையும் தரும், எங்களுடைய சகல வாழ்க்கையினுடைய சகல நெருக்கடிகளையும் அகற்றிவிடும், உலக மருத்துவங்கள் எல்லாம் கைவிரித்த நோய்க்கு அது மருந்தாக ஆகிவிடும், எங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூட்சமம் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்வது. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னார்கள் பெற்ற மன்னிப்பு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னார்கள் பெற்ற ஈடேற்றம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னார்கள் பெற்ற கார்மானம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மன்னார்களுடைய உடலில் ஒளி, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய கண் ஒளி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய முக ஒளி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கண்ட பேரொளி, எங்கள் ஹபீபுனா முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஒளிதான். கண்ணியமானவர்களே, இவ்வையகத்திலே உள்ள சகல சிறுசிகளும் அவருடைய நாமம் கொண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய சூட்சமம் கொண்டே ஆரம்பமாயிருக்கின்றது, அவர்களை கொண்டேதான் முற்று பெற முடியும். நாங்கள் எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டுமா, சுவனம் நுழைய வேண்டுமா, அதற்கெல்லாம் அவருடைய ஷஃபாத்து வாஜிபாக இருக்கின்றது. அதனை
இதனை ஷஃபாத்தை நாங்கள் அடையாமல், அறியாமல், உணராமல், பெறாமல் நாங்கள் யாரும் சுவனத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்பதனை புரிந்து, அறிந்து, தெரிந்து, உணர்ந்து என்னெல்லாம் நாங்கள் செவி ஊற்றோமோ இவ்விடத்திலே பெருமானுடைய தகுதியையும் தரத்தையும் ஏதோ ஓரளவு நாங்கள் புரிந்திருப்போம் என நான் நினைக்கின்றேன். அந்த ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களை பற்றி மரணப்படுக்கையிலும் கூட அறிந்து, தெரிந்து, உணர்ந்து, புனிர்ந்து 1000 முறை கோடான கோடி ஸலவாத்து சொன்ன நிலையிலே எங்களுடைய ரூஹை ரப்பே நீ கைப்பற்றி அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் இந்த குத்துபாவிலே எதை செவியேற்றோமோ அதனை சிந்தையில் நிறுத்தி உடலிலே செயற்படுத்தி உனது பொருத்தத்தை பெறுவதற்குரிய பாக்கியத்தையும் நசீபையும் தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், சோதனைகளை அகற்றி அருள்வாயாக. திடீர் மரணம், அகால மரணம், துர்மரணத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய சகல தேவைகளையும் காரியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களுடைய ஷஃபாத்தை கொண்டு, அவர்களுடைய ஆசை கொண்டு, ஆதரவு கொண்டு, அன்பு கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, அவருடைய அன்பை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை அலங்கரிக்க செய்தருள்வாயாக. அவருடைய தரிசனத்தை, முன் தரிசனத்தை கொண்டு எங்களை இன்புறச் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: البخيل ذكرت ما عنده فلم يصل عليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله الذي جعل الجمعة عيد المساكين واستغفار ذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة الزهراء رضي الله تعالى عنها، والحسن والحسين رضي الله تعالى عنهما، والحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم
ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعل من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأعلى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.